வணக்கம். வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. ஒரு ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் 6வது ராசிலையும் 8வது ராசிலையும் 12வது ராசிலையும் மறையக்கூடாது. இது லக்னாதிபதிக்கும் பொருந்தும். இதில் 5, 9 அதிபதிகள் 5, 9 அதிபதிகளும் மறையாமல் இருக்கணும். 6லையும் 8லையும் 12ல் மறையாமல் இருக்கிறது. இப்போ 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் 12ல் மறைஞ்சிருக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய திசை வரும்போது அப்போ 9ஆம் அதிபதிக்கு அவர் 4வது ராசியில் இருப்பாங்க. 9வது ராசிக்கு அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12ல் லக்னத்துக்கு 12ல் மறையும் போது 4வது கேந்திரத்தில் இருப்பாங்க. அப்போ ஒரு லக்னத்துக்கு 4வது கேந்திரத்தில் 9ஆம் அதிபதி இருந்தாங்கன்னா 9ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல, குடும்பஸ்தானத்துக்கு அஷ்டமாதிபதியாக உட்காந்துருப்பாங்க. 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு 12வது ராசியில் அஷ்டமாதிபதியும் 11 அதிபதியுமாக வந்துடுவாங்க. 2ஆம் இடத்துக்கு லக்னத்துக்கு 12வது ராசியில் உட்காந்துருப்பாங்க. அதே நேரத்தில் 3ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாதகாதிபதியாக வந்துடுவாங்க. பாதகாதிபதி போய் எங்கே போய் உட்காந்துருவாங்க? 10ல் போய் உட்காந்துருவாங்க. அதே நேரத்தில் 4ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 4ஆம் இடத்துக்கு 6 குடையனாக வந்துடுவாங்க. அப்போ 6 குடையனாக வந்து 9ஆம் இடத்துல உட்காந்துருப்பாங்க. அதே இது 5ஆம் இடத்துக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஷ்டமாதிபதியாக வந்துடுவாங்க. அதே நேரத்தில் 6ஆம் இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பாதகாதிபதியாக வந்துடுவாங்க. 4, 7 கூடிய அதிபதி பாதகாதிபதியாக வந்துடுவாங்க. 7ஆம் இடத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவர் 3, 6 கூடிய அதிபதியாக வந்துடுவாங்க. 8ஆம் இடத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவர் 2, 5 கூடிய அதிபதியாக வருவாங்க அஷ்டமஸ்தானத்துக்கு. 9ஆம் இடத்துக்கு அப்படின்னா 4ஆம் இடத்துல உட்காந்துருப்பாங்க. அப்போ 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருந்தாலும் 9ஆம் இடத்துக்கு அந்த 4ஆம் இடத்துல இருக்கிறது ஓரளவு பரவாயில்ல. 10ஆம் இடத்துக்கு 3, 12 கூடிய அதிபதியாக வந்துடுவாங்க. இப்போ சரலக்னமாக இருந்து சரலக்னத்துக்கு 3வது ராசியில் புதனாக இருக்கிறது. இது நான் சொல்கிறது துலா லக்னத்துக்கு பொருந்தும். அப்போ 3வது ராசியில் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறது 10ஆம் இடத்துக்கு ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல உட்காந்துருப்பாங்க. 12ஆம் இடத்துக்கு அங்கேயே உட்காந்துருவாங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் இது எந்த இடங்களுக்கு சரியாக வராது அப்படின்னா 2ஆம் இடத்துக்கும் 12 கூடிய அதிபதி, இப்போ துலா லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க, 12 கூடிய அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் அவரே 9 கூடிய அதிபதியுமாகவும் வந்துடுவாங்க. அப்போ 12ல் இருக்கிறது லக்னத்துக்கு மறைஞ்சது அப்படிங்கிறதும் ஒரு விதத்தில் திருப்தி இல்லை அப்படிங்கிறதும், 2ஆம் இடத்துக்கு 12வது ராசியில் உட்கார்ந்துருக்கிறது திருப்தி இல்லை அப்படிங்கிறதும், 3ஆம் இடத்துக்கு பாதகாதிபதியாக இருந்து 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதும், 4ஆம் இடத்துக்கு 6 குடையனாக இருக்கிறதும், 5ஆம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கிறதும், 6ஆம் இடத்துக்கு பாதகாதிபதியாக இருக்கிறதும், 7ஆம் இடத்துக்கு 6 குடையனாக இருக்கிறதும், இந்த 7 ராசிக்கு இந்த துலா லக்னத்துக்கு புதன் திசை நன்மையை தராது. நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா யோக திசை அப்படின்னு பார்ப்போம். இப்படி இருக்கு. யோகாதிபதி 12ல் உட்கார்ந்துருக்குறாங்க, இனசேன போகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க, யோகத்தை வாரி வழங்கிடுவாங்க, அப்படி விரயத்தை கொடுப்பாங்க, நல்ல செலவினங்களை கொடுப்பாங்க. இது துலா லக்னத்துக்கு அது போக புதன் இருக்கக்கூடிய நிலை. இப்போ நம்ம 12ல் இருக்கிறாருன்னு முடிச்சிட்டோம், விரயத்தை கொடுத்துருவாங்க. அப்போ ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் விரயம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே கொண்டாந்துருவாங்க. போக அவரை பார்த்த கிரகங்கள் சேர்ந்த கிரகங்கள் அப்படின்னு வரும்போது பலன் கொஞ்சம் மாறும். யோகாதிபதி
12 மறைஞ்சிருக்காங்க. அவருடைய ராசியில் அவர் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விரயம், சுப விரயம், சுப செய்தி அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். 2ஆம் இடத்துக்கு தனம் பணம் அப்படின்னு சொல்ல குடும்பம் அப்படின்னு 2ஆம் இடத்துக்கு விருச்சக மனைக்கு இந்த புதன் அப்படின்னு எடுத்துக்கிடும்போது 8-11 கூடிய அதிபதியாக வந்துடுவாங்க. லக்னத்தை விட்டுருங்க. விருச்சக மனைக்கு 8-11 கூடிய அதிபதியாக புதன் வரும்போது நன்மையை தருவார், தரமாட்டார். விருச்சகத்தை விட்டுருங்க, துலாத்தை விட்டுருங்க, விருச்சகத்தை லக்னமாக வச்சுக்கோங்க. 8-11 கூடிய அதிபதி திசை வந்துச்சுன்னா நன்மை தருவார், தரமாட்டாங்க. 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு விதத்தில் நல்ல விஷயம், லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்குறாங்க பார்ப்போம். என்ன இருந்தாலும் அஷ்டமாதிபதி தான். இப்போ இவரோட சுக்கிரன் இணைஞ்சு உட்காந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தை கெடுத்துருவாங்க, திருப்தி அடைய விட மாட்டாங்க. இப்படிலாம் இருக்குது. ஜோதிடம் பெரிய கடல். நன்றி, வணக்கம்.